வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஜிஎல் 2024 எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. புது சைட் வந்திருக்கு அப்படிங்கறனால உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க உங்களோட டீடைல்ஸ், பேசிக் டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க. உங்களோட போட்டோ, சிக்னேச்சர் எதுவுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடி வந்திருக்கும். ஸோ அந்த ஐடியை வச்சுட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க சிஜிஎல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன், ஒரு எக்ஸாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்னென்னலாம் இருக்கு, எக்ஸாம் பேட்டர்ன் என்னது, சிலபஸ் என்னது, அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு பிளான் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஜென்ரலா எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டயர் 1 அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். அதுல நீங்க பாஸ் ஆனீங்கன்னா போதும், அவங்க ஒரு கட் ஆஃப் சொல்லுவாங்க, அந்த கட் ஆஃப் பாஸ் ஆனீங்கன்னா போதும். ஸோ இதுல நீங்க இந்த மார்க் உங்களை என்ன மெரிட்டுக்கு கவுண்ட் பண்ண மாட்டாங்க. மெரிட் அப்படிங்கிறது உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு இந்த மார்க், டயர் 1 மார்க் உங்களுக்கு கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அதான் குவாலிஃபைங் நேச்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டயர் 2 அண்ட் பேப்பர் 2 ஜேஎஸ்ஓ. ஸோ டயர் 2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் வச்சுக்கலாம். ஸோ பேப்பர் 2 அப்படிங்கிறது அடிஷனல் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கு. ஸோ அந்த போஸ்ட்டுக்காக உங்களுக்கு தனியா ஒரு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதான் உங்களுக்கு பேப்பர் 2. ஆக்சுவலி பேப்பர் 3 அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அது இப்போ இந்த டைம் வேகன்சி இல்லை அப்படிங்கிறதுனால அதை பத்தி எதுவுமே சொல்ல. ஸோ நானும் அதை பத்தி பேசல. ஸோ இதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டயர் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோல உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். ஸோ அந்த ரிசல்ட்ல உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வந்திருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரிசர்வேஷன் ஏதாவது கிளைம் பண்றீங்க அப்படின்னா அதோட கட் ஆஃப் டேட் செக் பண்ணிக்கோங்க. அதோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்காதீங்க. கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒன்று கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டயர் 1 அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டயர் 1 அப்படிங்கிறது ஒரு 4 செக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு செக்ஷன்ல 25 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் 25 கொஸ்டின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாத்துலயுமே 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 2 மார்க். ஸோ 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். 200 மார்க்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷனல் டைமிங் கிடையாது, செக்ஷனல் கட் ஆஃபும் கிடையாது. ஒரு செக்ஷனுக்கு இவ்வளவு டைம் தான், ஒரு செக்ஷனுக்கு இவ்வளவு கட் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மொத்தமா ஓவரால் இந்த 4 செக்ஷனுக்கு 1 மணி நேரம் இருக்கும். ஸோ இந்த 4 செக்ஷன்ல நீங்க மொத்தமா இவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டயர் 2ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா செஷன் 1, செஷன் 2 இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேசுறது செஷன் 1 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் செஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மார்னிங் செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1 இருக்கும். ஸோ அந்த செக்ஷன் 1ல உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்கும். கண்டினியூஸா தான் எக்ஸாம் நடக்கும் டோட்டல். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல உங்களுக்கு 2 மாடியூல் இருக்கும். ஆப்டிடியூட்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின் இருக்கும். இந்த 1 மணி நேரத்துல நீங்க இந்த 2ம் அட்டன் பண்ணணும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட கண்டினியூஷனா உங்களுக்கு அடுத்த செக்ஷன் அப்பவே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது உங்களுக்கு அதுக்கு ஒரு 60 மினிட்ஸ். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு 45 கொஸ்டின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் அடுத்த செக்ஷன் இது முடிஞ்சோடனே உங்களுக்கு அடுத்த செக்ஷன் 3 வரும். அதுல மாடியூல் 1 உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல 20 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெச்ல தான் நடக்கும். உங்களுக்கு 2.25 மணி நேரம் டோட்டல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம், அந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விண்டோ க்ளோஸ் ஆயிரும். ஸோ அடுத்த செக்ஷன் உங்களுக்கு 1 மணி நேரம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிரும். அதுல இருக்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்னது கம்ப்யூட்டர் நாலேஜ் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷன் 2 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன்ல இருக்கும். ஸோ செக்ஷன் 3 அதுல உங்களுக்கு டேட்டா என்ட்ரி டைப்பிங் டெஸ்ட். ஓகேங்களா? டைப்பிங் டெஸ்ட் தான் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிலபஸ் அப்படிங்கறத நீங்க
என்ன பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஏன் இதுல வைக்கல அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு ஃபுல்லா டீட்டெயிலா செக் பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லும் போது என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஓவரலா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டயர் 1 டயர் 2 சிலபஸ்ல டயர் 1 டயர் 2 சிலபஸ்ல ஆப்டிடியூட் மட்டும் தான் உங்களுக்கு சிலபஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரே ஒரு டாபிக் தான். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அடிஷனலா டயர் 2ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இது செக் நீங்க சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டயர் 2 எக்ஸாம்ல உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அடிஷனலா வரும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல. ஓகேங்களா? மத்த எல்லா அது இல்லாம நீங்க வேற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். ஸோ டயர் 1 டயர் 2 நீங்க செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. இப்பல இருந்தே அப்படியே படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா படிங்க. டயர் 2க்கும் நீங்க படிச்சுக்கலாம். ரெண்டுமே சிலபஸ் சேம் தான். ஆப்டிடியூட்ல மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி நீங்க அடிஷனலா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின் அதிகமா வர மாதிரி இருக்கும் இதுல இருந்து. ஓகேங்களா? ஸோ வேற டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேசிக்ஸ் படிச்சிட்டோம். ஸோ சிலபஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, சிலபஸ் பார்த்துட்டீங்க, எல்லாமே நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர டவுட் எல்லாருக்குமே வரும். பொதுவா எல்லாருக்குமே வர டவுட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னால இது முடியுமா அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இது வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்ணது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது அடுத்த டவுட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு டைம் இருக்குமா அப்படிங்கறதான் இப்போ கொஸ்டின் எல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ am I able அப்படிங்கிறது கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும். ஸோ இது நம்ம ஃப்ரம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ டைம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்க தான் அந்த டைமை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு டைம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க அதை வச்சுட்டு யோசிச்சு நீங்க டைம் கண்டுபிடிச்சுக்கோங்க. சப்போ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு முடியுமா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடுவோம். எல்லாருக்குமே ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளஸ் மைனஸ் அப்படின்னா எனக்கு இந்த டாபிக் இந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், இந்த இதுல கொஞ்சம் வீக்கா இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலா தெரிய வேண்டியது. தெரியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ தெரிஞ்சிருந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆப்டிடியூட் மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவேன். இங்கிலீஷ் மீடியத்துல தான் நான் படிச்சேன், அதனால எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்கா தெரியும். ஜிகே அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, ரீசனிங் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஸோ இந்த நான் சொல்ற இந்த விஷயங்கள் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு இதா இருக்கும். நான் ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஆப்டிடியூடு இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜிகே ரீசனிங் கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு வீக்னஸ். ஓகேங்களா? ஸோ சிலருக்கு ஜிகே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க முன்னாடில இருந்து ஜிகே படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நேரா திருப்பி இருக்கும். ஆப்டிடியூட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறவங்களும் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஸோ அப்போ அதனால ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு இதா இருக்கும். ஸோ ஒரு ஒரு பர்சன் டு பர்சன் இந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எது வீக்னஸ் எது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இல்ல சார் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது இதை பத்தி அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்றும் இல்ல, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எடுங்க. பிஒய்க்கு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எக்ஸாம் போன வருஷம் நடந்த எக்ஸாமோட ஒரு டயர் 1 கொஸ்டினோ இல்லைன்னா டயர் 2 கொஸ்டினோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா டயர் 1 எடுங்க. 2 மணி நேரத்துக்கு மேல டைம் இருக்கு சார் அப்படின்னா நீங்க டயர் 2 டெஸ்ட் எடுத்தாலும் ஓகே. ரெண்டுல சிலபஸ் சேம் தான். ஸோ டயர் 1 எடுத்துட்டு நீங்க டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்ணுங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 50% மேல அந்த டாபிக்ல நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50% அப்படிங்கிறது என்னது 50 மார்க் ஒரு செக்ஷன்ல. ஓகேங்களா? அந்த ஒரு செக்ஷன்ல 50 மார்க்ல நீங்க 25 மார்க்குக்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்போ ஆஸ் அ பிகினர் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஏரியா அது உங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கறத நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ் தான் நான் சொல்றேன். ஆக்சுவலி 50%க்கு மேல வேணும். நான் சொல்றது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு 50% வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங் அப்படிங்கறத நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு 50% வரல செக்ஷன்ல அப்படின்னா அந்த செக்ஷன் உங்களுக்கு வீக்கர் செக்ஷனை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஸ்டினா இருந்துச்சா? ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீக் சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ 4 செக்ஷன் சொல்லியிருந்தேன்னா ஆப்டிடியூடு, ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ். ஸோ இதுல நம்ம மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
இதுல படிக்கும்போது நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ். ஜிகே அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் லைட்டாவே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆப்டிடியூட்ல உங்களுக்கு இருக்கிற டாபிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்க ஒரு 10-15 டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் அதுல இருந்து மட்டும் தான் வரும். ரீசனிங் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 25 கொஸ்டின்ல உங்களுக்கு 20 பிளஸ் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் vocabulary எல்லாம் வரும். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல 20 பிளஸ் 23 பிளஸ் நீங்க சால்வ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஜிகே அப்படிங்கிறது எனிவேர் எங்க இருந்து வேணா கேட்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து வேணா வரலாம். அதனால நாங்க உங்களுக்கு இதுல லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது 3 மட்டுமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 75 கொஸ்டின்ஸ் வரும். 75 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 150 மார்க்ஸ் டோட்டல். ஓகேங்களா? ஸோ இந்த 150 மார்க்ஸ் லாஸ்ட் டைம் கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 140 to 150 155 பிளஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. ஸோ நீங்க இப்போ இதுல மட்டுமே நீங்க 150 மார்க்ஸ் ஃபுல்லா வாங்கிட்டீங்க, மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிட்டீங்க, அப்புறம் ஜிகேல ஒரு 10 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணீங்கனாலுமே உங்க மார்க் 170 பிளஸ் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 3 ஏரியா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜிகே அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல நமக்கு அது வேணும். ஆனா நீங்க ஒரு 10 to 15 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா போதும். 25 கொஸ்டினுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஏரியா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த வீக்கர் செக்ஷன்ல உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணணும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ். ஸோ அப்போ லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி நீங்க இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்பையில இருந்தே. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி பண்றது அப்படிங்கிறது நான் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இதுல தான் இந்த ப்ரிஃபரன்ஸ்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது உங்களுக்கு தேர்ட். ஜிகே அப்படிங்கிறது நீங்க ப்ரிஃபரன்ஸ் லெஸ்ஸா கொடுத்தீங்கன்னா போதும். இம்பார்ட்டன்ட் இதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ வீக்கர் செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸ்டடி டைமிங் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்தா படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதுதான் நிறைய படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஜிகே அப்படிங்கிற டாபிக் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஹிஸ்டரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஹிஸ்டரியில இருந்து 2 கொஸ்டின் தான் சார் வரும். அதுக்கே நீங்க ஒரு 2 நாள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன பண்ணுவீங்க? வேஸ்ட் தானே. அதனால டைம் அலோகேஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? இது எக்ஸாம் ஸ்கோர் பண்ண முடியும், நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு 30% ஆஃப் டைம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணி நேரம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 60 நிமிஷம். ஸோ அதோட 30% அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 18 நிமிஷம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த 18 நிமிஷம் உங்களுக்கு ஆப்டிடியூட் மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டைம் ஆப்டிடியூட் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இதுல உங்களுக்கு டிஃபால்ட் இந்தந்த டாபிக்னு தெரியும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸி ஸ்கோரபிள் 25 எல்லாருக்குமே எடுக்க முடியிற ஒரு டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து 20% ரீசனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு 20% போதும். மேக்ஸிமம் இதுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மார்க் டெஸ்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ அதனால ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ரீசனிங்க்கு ப்ராக்டிஸ் மட்டும் தான் வேணும் ரீசனிங். ஏன் அப்படின்னா அந்த டைமிங்ல உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். அது இல்லாம நீங்க வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ தெரியாத டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா. அதெல்லாம் உங்களுக்கு பிரஷ் அப் பண்ணிட்டு அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு மார்க் டெஸ்டாவே டெஸ்ட் மட்டும் எடுங்க. அது நீங்க படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? தனியா இருந்து நீங்க அதுக்காக படிக்க தேவையில்லை. ரீசனிங் 20% ஆஃப் டைம். அது உங்களுக்கு எவ்வளவு ஒரு 12 மினிட்ஸ் வருமா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஜிகேக்கு ஒரு 12 மினிட்ஸ். நான் சொல்றது 1 hour நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல உள்ள ஸ்பிளிட் அப் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜிகே 12 மினிட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டாபிக் இருந்துச்சு அப்படின்னா அதை படிங்க. அதாவது எக்ஸாமுக்கு வர டாபிக்கா படிக்கணும். ஓகேங்களா? எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸ்டோரி புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்க கூடாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸாமுக்கு வர டாபிக்கா எடுத்து நீங்க படிங்க. அதுக்கு 20 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் போதும். ஸோ நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஃபார் இங்கிலீஷ். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு லாங்குவேஜ். ஸோ அதுக்கு நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல சார் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், எனக்கு டிஃபால்ட்டா இங்கிலீஷ் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நீங்க ஸ்கூல்ல படிச்ச இது வராது, இங்க வராது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ இதுல இருக்க vocabularies அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்க காம்ப்ரிஹென்ஷன் வேணா உங்களுக்கு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. vocabulary எல்லாமே நீங்க கொஞ்சம் புதுசா தான் பாக்குற மாதிரி இருக்கும் இதுல. ஸோ அதனால எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு அட்வைசபிள். உங்களுக்கு பிடிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரீசனிங் பிரச்சனை இல்லை சார், இப்பயே நான் ஒரு 25ல
25 கொஸ்டின் நான் வந்து 20 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா அட்டன் பண்றேன் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், ரீசனிங் அப்படிங்கிறதுக்கு நீங்க அந்த டைம் எடுத்துட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற 3 செக்ஷனுக்கு நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு டைமிங் அதிகமா கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்டிடியூட் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு அந்த டைமிங் எடுத்து அப்படியே கொடுத்துருங்க. இல்ல அப்படின்னா நான் வந்து ஜிகே கொஞ்சம் அதிகமா படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு ஜிகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதான் உங்களுக்கு அட்வைசபிள் ஸ்டடி டைம். ரொம்ப நேரம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மட்டும் படிக்காதுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாதான். ஈக்குவல்னு சொல்லிட்டு ஏன்டா இங்க 20 தான் கொடுத்துருக்க அப்படின்னு கேட்காதீங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள வெயிட்டேஜுக்கு நான் அவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க ஒரு ரீசனபிள் டைமிங் அலோகேட் பண்ணாதான் உங்களுக்கு ஓவரால் எக்ஸாம் தான். டோட்டலா நீங்க மொத்தமா தான் பாஸ் ஆகணும். ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் பாஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தமா பாஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டடி டைம் அலோகேஷன். நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ மேக்ஸிமம் டைம் உங்களோட வீக் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த வீக் ஏரியாலையும் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் இருந்தால் மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜிகே அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. 10 to 15 கொஸ்டின்ஸ் நீங்க ஒரு ஆவரேஜா வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு worst கேஸ்ல, அதாவது ரொம்ப ஒரு நமக்கு கெட்ட காலம் எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸாம் செப்டம்பர்லயே வந்துச்சு அப்படின்னாலும் ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு 2 மாசம் இருக்கு. ஸோ 2 மாசத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் 62 டேஸ் இருக்கு. 62 டேஸ்ல ரெகுலர் நான் வந்து வேற எதுவுமே பண்ணல சார், ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் சார். 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம 24 மணி நேரத்தோட பாதி. ஓகேங்களா? ஸோ அப்போ 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், இல்ல சார் நான் வந்து வேலைக்கு போய்கிட்டு படிக்கிறேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு சேம் அதே 62 டேஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ்ல 5 ஹவர்ஸ் நீங்க கண்டிப்பா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 5 ஹவர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த 5 ஹவர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது நீங்க தான் செக் பண்ணணும். லீவ் டேஸ்ல எங்கேயும் நீங்க கமிட்மெண்ட் கொடுக்காம இந்த ஒரு 6 மாசம் டில் டிசம்பர்ல டயர் 2 வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ டிசம்பர் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, வீக்கெண்ட்ஸ்ல எங்கேயுமே இது கமிட்மெண்ட் கொடுக்காம ஒரு 12 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த டைமே போதும், நீங்க பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளவு டைம் எனக்கு எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், இவ்வளவு 12 மணி நேரம் எங்க சார் எடுக்கிறது, ஒர்க்கிங் டேல நான் எப்படி சார் 5 மணி நேரம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிடுவீங்க, அந்த டைமை நீங்க கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இல்ல அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் யூ வில் ஃபைண்ட் அ வே. இஃப் யூ டோன்ட் யூ வில் ஃபைண்ட் அன் எக்ஸ்கியூஸ். ஓகேங்களா? ஸோ 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறது நார்மல் தான். அதே மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் 5 ஹவர்ஸ் ஆன் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறது ரொம்ப நார்மல் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், சிலபஸ் பார்த்துட்டோம், பேட்டர்ன் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் என்னென்னலாம் டைம் அலோகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணணும், அட்லீஸ்ட் ஃபார் திஸ் 6 months. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம், நீங்க எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது, மார்னிங் அப்படிங்கிறது நான் சொல்றது எந்த டைம்ல வேணா நீங்க எந்திரிக்கலாம். என்னோட அட்வைசபிள் டைம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டு ஒரு 10 நைட்டு பிஃபோர் 10 நீங்க தூங்கிட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க போன் யூஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். ஒக்காபுலரி இங்கிலீஷ் மார்னிங் நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 1 hour நீங்க இங்கிலீஷ்காக நீங்க டெய்லி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் ஸ்கோர் நீங்க இப்போ நீங்க 30ல இருந்தாலுமே 30 மார்க் தான் எனக்கு கிடைக்குது சார் 50ல அப்படின்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் டயர் 1லயே உங்களுக்கு அரௌண்ட் 40+ வரும். 40+ அப்படிங்கிறது 50ல 40. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டில் டயர் 2 வரைக்கும் நீங்க இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்க, டெய்லி காலையில எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் ரீட் பண்றீங்க, ஒக்காபுலரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷோட மார்க் டிஃபால்ட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல உங்களுக்கு 2 இது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் நீங்க தனியா படிக்க தேவையில்லை, அதுல இருந்தே நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர் அப்படிங்கும்போது நீங்க ஹெட்லைன் மட்டும் படிச்சாலுமே போதும், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க என்னது ஒரு 2 கொஸ்டின் வருது அப்படின்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கிடைச்சாலும் ஓகே தானே. ஸோ அப்போ நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். ஸோ அப்போ இங்கிலீஷ்ல காம்ப்ரிஹென்ஷனுக்கு யூஸ் ஆகும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின் நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்திருக்கு. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க சிஜிஎல்ல பாத்தீங்க அப்படின்னா. இது வரைக்கும் அப்படிதான் கேட்டிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அதுல இன்டீரியரா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஒன்றும் போகல அது வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இல்ல சார் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் வந்து நியூஸ் பேப்பரே படிக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஏதோ இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு பாலிடிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஒரு நியூஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை உங்களால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கறத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது வொக்காபுலரிஸ் எதுவுமே தெரியாது, வாய்ப்பு இல்லை, சான்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணிட்டு மறுபடியும் ரீட் பண்ணுங்க. ஸோ அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறதுல நீங்க ஒரு அரை மணி நேரம் அந்த ஒரு எடிட்டோரியல் ஒரு ஆர்டிகிள் மட்டும் நீங்க கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். கொஞ்சம் படிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஓகேங்களா. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வொக்காபுலரி அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்தா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. ஸோ அதனால டெய்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம் டைம் அப்படிங்கறனால நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம் தான். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டெய்லி ஒரு 25 கொஸ்டின்ஸ் 25 வொக்காபுலரி அந்த மாதிரி நீங்க வச்சுட்டு படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போதும். ஓகேங்களா. பிவைக்யூ வொக்காபுலரி படிச்சீங்கனாலே போதும். நீங்க தனியா எடுத்து வேற வொக்காபுலரிலாம் படிக்க தேவையில்லை. வொக்காபுலரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இவ்வளவு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது அதோட ஸ்பெல்லிங்கும் கூட பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு என்னது ஸ்பெல்லிங் எரர்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. இதான் உங்களுக்கு டெய்லி மார்னிங் அட்லீஸ்ட் 1 hour. இந்த 1 hour அப்படிங்கிறது 1.5 hour ஆனாலும் ஓகே. இல்ல சார் எனக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா 1 hour கண்டிப்பா நீங்க 1 hour நீங்க இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜிகே டாபிக் மார்னிங் ரொட்டீன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய இந்த விஷயங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும், வொக்காபுலரி படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஜிகே இது முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 5 minutes பிரேக், 5 minutes 10 minutes உங்களுக்கு எப்படி இருக்கணும் பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜிகே ஏதாவது ஒரு ஜிகே டாபிக் எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதுல இருந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு நீங்க அதை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஜிகே டாபிக் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எது பிடிக்குதோ அது, இல்ல எக்ஸாம் ரிலேட்டட்ல என்ன கொஸ்டின்ஸ் அதிகமா வருதோ அது. ஓகேங்களா. அது முடிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 30 to 45 minutes, அகைன் 45 minutes படிச்சீங்கன்னாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் 15 to 20 minutes நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 15 to 20 minutes ஒரு 50 ஜிகே கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு நீங்க அப்படியே ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சிமிலரா தான் வரும். சில நேரங்களில் அது டைரக்டா வரும், சில நேரங்களில் உங்களுக்கு இன்டைரக்டா வரும். நீங்க அதை வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நமக்கு 2 மணி நேரம் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி செக்ஷன் வைஸ் டெக்ஸ்ட். இது நீங்க மார்னிங் தான் பண்ணவும் கிடையாது, ஒரு செக்ஷனா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது. இப்போ நான் வந்து டிராவல்ல சார் நான் வந்து டியூட்டிக்கு போகணும், இல்ல சார் நான் வந்து வேற இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறேன், வேற ஃப்ரெண்டு கூட போய் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டிராவல் டைம் பஸ்ல போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு ஜிகேக்கும் உங்களுக்கு அது பேப்பர் பேனா எதுவும் தேவைப்படாது. ஸோ அந்த டைம்ல பஸ்ல போற டைம்ல நீங்க பஸ்ஸோ ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ டைம் அப்படிங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ அதனால சார் நான் டிராவல் பண்ணி தான் இவ்வளவு தூரம் போனோம் அப்படின்னா அவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்களா அந்த டைம்ல நீங்க ஜிகே படிக்கலாமே. அந்த டைம்ல நீங்க செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். இங்கிலீஷ்க்கு ரீசனிங்க்கு சாரி இங்கிலீஷ்க்கும் ஜிகேக்கும் நீங்க செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டடி டைமிங், உங்களோட டிராவல் டைமும் உங்களோட ஸ்டடி டைம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்க டைம் கண்டுபிடிங்க. டெய்லி செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சைட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 minutes 5 minutes தான் இருக்கும். இங்கிலீஷ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 7 minutes, ஜிகேக்கு 5 minutes. ஸோ உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அது போதும். அந்த செக்ஷன் வைஸ் நீங்க டெய்லி எடுத்தீங்கனாலே போதும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்க 10 மணிக்கு தூங்க போறீங்க அப்படின்னா ஓகே. அப்போ ஒரு 9:30க்கு எல்லா கமிட்மெண்ட்டையும் மாத்தி வச்சுட்டு நீங்க 9:30 to 10 என்ன பண்ணுங்க அப்படின்னா காலையில என்னெல்லாம் படிச்சீங்களோ, காலையில இருந்து என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அது ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மைண்ட்ல இருக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா
இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு பார்ட். நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறது உங்களால இப்ப ரிவைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அது கரெக்டா இதுதான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம அதை வந்து மறந்துருப்போம். அது நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்காது. ஸோ அதனால ரிவிஷன் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பண்ணணும். ரிவிஷன் தான் உங்களுக்கு கீ டு சக்சஸ். மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல எல்லாருமே படிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்க ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. நான் அதான் முன்னாடியே படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ரிவிஷன் இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு மறக்காம உங்க கூட இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 6 மந்த்ஸ் உங்களோட ரிவிஷன் பேட்டர்ன் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி படிக்கிறது டெய்லி 1/2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ் வரும்போது சண்டேஸ்ல கொஞ்சம் அந்த ஒரு வாரம் படிச்சதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் சண்டே வரும்போது இது வரைக்கும் படிச்சது எல்லாத்தையுமே அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதனால நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கறத கோ த்ரூ பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் இதான் சார் நீங்க டெய்லி ஒரு ரொட்டீனா அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 2 மணி நேரம், லாஸ்ட்ல ஒரு 1/2 மணி நேரம், 2.5 மணி நேரம், இங்க இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு எடுத்தாலுமே நான் உங்களுக்கு 3.5 மணி நேரம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 3.5 மணி நேரம் அப்படிங்கிறது ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் 8.5 மணி நேரம் இருக்கும். 8 hours 30 minutes இருக்கு. ஸோ ஒர்க் பண்றவங்களுக்கு 1.5 hours இருக்கு. ஸோ இந்த 1.5 hours உங்களோட வீக் ஏரியாஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. இது டெய்லி ரொட்டீனா இருக்கணும். இந்த ஜிகேல இருந்து உங்களுக்கு 10 to 15 கொஸ்டின் சொல்லியிருந்தல, அதுக்காக தான் இந்த ஜிகே. ஸோ நைட் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிச்சதெல்லாம் மறக்காது. ஸோ இங்கிலீஷ்க்கு அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு டெய்லி மார்னிங் ரொட்டீன், டெய்லி டெஸ்ட் எடுக்கும்போது நீங்க இதுலயே நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு 2 இதுல யூஸ் ஆகும். ஒன்னு உங்களுக்கு டைமிங் மேனேஜ் பண்றதுக்கும், அதுக்கப்புறமா நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பாக்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரிமைனிங் டைம்ல நீங்க அடிஷனலா படிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு டெய்லி ரொட்டீன். அட்லீஸ்ட் டில் எக்ஸாம் டயர் 2 வரைக்கும் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாக் டெஸ்ட். ஸோ மாக் டெஸ்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க மாக் டெஸ்ட் எடுக்கணும். இப்போ நமக்கு worst கேஸ்ல நமக்கு 62 நாள் தான் இருக்கு அப்படிங்கறனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ்ல டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுங்க. இல்ல சார் என்னோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. எடுத்த உடனே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சார். நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த இது என்ன பண்ணும் அப்படிங்கறது நான் சொல்றேன். ஸோ ஃபுல் டெஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ்ல எடுங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல் டெஸ்ட் எடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஓகேங்களா? இல்ல சார் எனக்கு சைட்ல இருக்க மார்க் டெஸ்ட் எடுக்க கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க. சிஜிஎல் தான் எடுக்கணும், சிஜிஎல் கொஸ்டின் தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சிஹெச்எஸ்எல் கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஓகேங்களா? சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் உங்களுக்கு எது கான்ஃபிடன்ஸா இருக்கோ அதை எடுங்க. டயர் 1 மார்க் டெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்க சிஜிஎல் மார்க் டெஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரும்போது 2 டெஸ்ட், ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் எடுங்க. அதுல ஒன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ காலையில ஒரு மணி நேரம் எடுக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் ஒரு டெஸ்ட் 1 மணி நேரம், அந்த மாதிரி நீங்க அந்த 12 மணி நேரத்துல மாறி மாறி எடுத்துக்கோங்க. டெஸ்ட் ஏன் அதிகமா எடுக்கணும் அப்படின்னா டெஸ்ட் அதிகமா எடுக்க உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதை அந்த 1 மணி நேரத்துல உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ பேரலா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா அது லேட் ஆயிரும். நிறைய மார்க் டெஸ்ட் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுல சும்மா நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 55 minutes தான் நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்க பிகினரா இருக்கனால தான் உங்களுக்கு 55 minutes சொல்றேன். இல்ல சார் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 50 minutes மட்டும் நீங்க அந்த மார்க் டெஸ்ட் எடுங்க. எதுக்காக அப்படின்னா இந்த 5 minutes இந்த 10 minutes அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல போகும்போது உங்களோட ப்ரெஷர் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த 5 minutes இங்கேயே மாத்தி வைக்கிறோம். அந்த ப்ரெஷர் அந்த 5 minutes எடுத்துக்கணும். நமக்கு ரிமைனிங் உள்ள டைம்ல நமக்கு சால்வ் பண்ணா போதும். எக்ஸாம்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் டைம் கிடைக்கும். ஸோ இந்த 55 minutes அப்படிங்கிறது 2 ஆப்ஷன். ஒன்னு நீங்க ஸ்கிரீனை ஓபன் பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் 5 minutes காட்டும் போது நீங்க சப்மிட் பண்ணிருங்க டெஸ்ட். இதுதான் உங்களுக்கு 2 ஆப்ஷன். 50 to 55 minutes அட்வைசபிள் டெஸ்ட் டைமிங். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலர் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சார் நான் இன்னைக்கு 4 டெஸ்ட் எடுத்திருக்கேன் சார் அப்படின்னு. 4 டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு யூஸ் கிடையாது. நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்தாலும் அதை கம்ப்ளீட்டா நீங்க அனலைஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல 25 மார்க்கு கீழே வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஒரு ஏரியாவை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனாலதான் ஆல்டர்னேட் டேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். டெய்லி எடுக்க சொல்லல. ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்ல ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க. உங்களுக்கு அதுல இப்போ டைம் அண்ட் ஒர்க் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தப்பாயிருச்சு. ஸோ 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒன்னு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஒரு கொஸ்டின் தப்பாயிருச்சு. இல்லைன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அட்டன் பண்ணவே தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பவே உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா
அப்பயே எடுத்து அந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஏரியாவை நீங்க ஃபுல்லா படிச்சிருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டெஸ்ட் வரும்போது அந்த டாபிக்ல நீங்க கொஸ்டின் தப்பா வராம நீங்க பாத்துக்கணும். அதுதான் உங்களோட ஃபோக்கஸா இருக்கணும். ஸோ ரிமைனிங் ஏரியாஸ் உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் பண்ணது ஓகே. இதோட நீங்க என்ன பண்ணுவீங்க, டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாபிக் கூட ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு டாபிக்கை நீங்க ஆட் பண்ணீங்கனாலே உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டெஸ்ட் அனாலிசிஸ் கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஸோ என்னென்னலாம் கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்க, அதுல என்ன டைம் எடுத்திருக்கோம், ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ எல்லாரும் தப்பா இருக்கிறது மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, ரைட்டா இருக்கிறதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு 6 நிமிஷம் எடுத்துட்டு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் தான். ஸோ அந்த 6 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பக்கம் வேற கொஸ்டின் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிலோ 1 மினிட்ல எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்ஸ், ரீசனிங். ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங்கை விட நீங்க அதிகமா எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஏன் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க, கால்குலேஷன் பிரச்சனையா, அதெல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிட்டு கால்குலேஷனா, டாபிக் தெரியலையா, இல்ல தப்பா ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதை மறுபடியும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அனலைஸ் பண்ண மறந்துடாதீங்க. இண்டிவிஜுவல் செக்ஷன் வைஸ், இண்டிவிஜுவல் கொஸ்டின் வைஸ் நீங்க செக்ஷன் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நீங்க அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு 1.5 மணி நேரம் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு விஷயம், the more you sweat and practice the less you bleed in battle. என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டில்ல உங்களுக்கு என்னது கம்மியா தான் ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறதா. ஸோ நம்ம எக்ஸாம்ல எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் மார்க் டெஸ்ட் எடுக்க சொல்றேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமா மார்க் டெஸ்ட் எடுத்தீங்க, இந்த டைமிங் வச்சுட்டு இந்த டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் புக் லிஸ்ட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன். பிஒய்க்யூ நிறைய இதுல நீங்க நெட்ல போயிட்டு ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா செக்ஷன் வைஸாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக்ஸ் இருக்கு. அது மட்டும் வாங்கி படிச்சிங்கனாலே ஓகே. இல்ல சார் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, எனக்கு ஜென்ரலா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகேக்கு லூசன்ட் ஹரிகன் 2 பப்ளிகேஷன், லூசன்ட் பப்ளிகேஷன், ஹரிகன் பப்ளிகேஷன். ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு அந்த ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஒரு புக்கை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ்க்கு மேல கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க சொல்லியிருந்தால அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பினாக்கிள் உங்களுக்கு எம்சிக்யூ, பினாக்கிள் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்க புக்கா வாங்கிட்டு நீங்க டெய்லி 50 கொஸ்டின்ஸ் நான் சொன்னது பினாக்கிள், கிரண் எல்லா இதுலயுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி 50 கொஸ்டின்ஸ் வச்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு கிராமர் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் ஜென்ரலா இருக்கு. யூடியூப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சோர்சஸ் இருக்கு. அது மாதிரி படிச்சுட்டீங்கனாலும் ஓகே. வெக்காபுலரி வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளாக் புக்ல உங்களுக்கு வெக்காபுலரி அப்டேஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பினாக்கிள் அப்படிங்கிறதுலயும் உங்களுக்கு வெக்காபுலரி கிடைக்கும். ஏதாவது ஒண்ணு, இது இல்லைன்னா இது, ஏதாவது ஒரு புக் மட்டும் வாங்கிட்டு அந்த ஒரு புக் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரீசனிங். ரீசனிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் புக்கா வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. டாபிக்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல இருந்து படிச்சுட்டு இல்ல கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னா அங்க படிச்சுட்டு நீங்க டைமிங் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தீங்கனாலே போதும். இல்ல எனக்கு புக்கா வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அகைன் கிரண் பினாக்கிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் வாங்கிக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸ் இண்டிவிஜுவல் அங்க இருக்கு இது இருக்குன்னு நீங்க எதுவுமே வாங்க தேவையில்ல. பிஒய்க்யூ இஸ் எனஃப். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கே போதும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா கிரண் பினாக்கிள் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் வைஸ்ல அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அரௌண்ட் உங்களுக்கு ஒரு டாபிக்லயே பாத்தீங்க அப்படின்னா 500 சம்திங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு. ஓகேங்களா? ஸோ இது இல்லாம நீங்க என்ன பண்ணீங்க, டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க, சைட்ல படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கொஞ்சம் சோசியல் மீடியால இருந்து மாறிடுங்க. ஓகேங்களா? சோசியல் மீடியா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணாம இருங்க. இல்ல சார் நான் முன்னாடி வந்து ஒரு 6 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார், இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 6 மணி நேரத்தை 1/2 மணி நேரமா ஆக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களோட டைம் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயாவது வந்து சும்மா உட்காந்துருப்பீங்க, சரி ஒரு யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அங்க போறது
ஒரு வீடியோ கிடையாது, உங்களோட ஒரு நிமிஷம். ஸோ அதனால அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம டைம் கண்டுபிடிங்க. ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? பெஸ்ட் ஆஃப் லக் ஃபியூச்சர். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யூ ஆல். டூ வெல். Thank you.